வாட்ஸ் ஹேப்பனிங் இன் அமெரிக்கா? அமெரிக்காவோட பேரை சொல்லி அமெரிக்காவோட காசை எடுத்துகிட்டு வந்து எப்படி வந்து உலக நாடுகளுக்கு நடுவில் வந்து நிறைய முட்டல் மோதல் உருவாக்குறது. இது உண்மையா? இது உண்மைதான். அமெரிக்காவுடைய இராணுவ பட்ஜெட் வந்து எத்தனையோ $800 பில்லியன் என்னமோ. ஓகே. அதில் கடந்த 7 வருஷமாக தொடர்ச்சியாக 70% 75%க்கான என்ன செலவினம் நடந்திருக்குன்ற ஆடிட்டில் எதுவுமே சொல்ல தெரியல உங்களுக்கு. ட்வைட் ஐசன்ஹோவர் 1961 அவர் அதிபர் பதவியை முடித்து கிளம்பும்போது கடைசி ஒரு உரையை நிகழ்த்தினார். மிலிட்ரியோடைய தேவைகள் எதையோ அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகும். அந்த இண்டஸ்ட்ரி வந்து மிலிட்ரி கண்ட்ரோல் பண்ணும். இவங்க 2 பேராக சேர்ந்து உக்ரைனுக்கு வந்து $200 பில்லியன் அமெரிக்கா வந்து உதவி கொடுத்துருக்கு அப்படின்னும். ஒரு சாதாரண ஒரு சின்ன நாடு உக்ரைன், அது போய் ரஷ்யா கூட சண்டை போடணும், போட்டி போடணுங்கிறதுக்காக அமெரிக்காவில் மக்கள் வரிப்பணத்தில் இருக்கிற காசு எடுத்துகிட்டு போய் அவங்க கொடுக்குறாங்க. பெரிய வியட்நாமுக்கு அப்புறமே வந்து ஆன்டி வார் மென்டாலிட்டி தான் நாங்கள் ஜாஸ்தி. எப்போவுமே ஆன்டி வார் மென்டாலிட்டி தான். அந்த போஸ்ட் வியட்நாம் இது ஜாஸ்தி இருந்தது தானே. இல்லை, ஸ்பிரிட் ஆஃப் ஃபைட்டிங்கிறது உண்டு. நான் வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேர் எதிரான ஆப்போசிட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து கடைசி வரைக்கும் போராடி எனக்கு நீ எப்போ விட்டு போவ, எப்போ நீ விட்டு போன்னு கேட்டுட்டு இருந்த நாடு இந்தியா. ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஐடியாலஜி படி இப்போது அமெரிக்கன் கவர்மெண்ட் இயங்க ஆரம்பிச்சிருச்சோம். அதுக்கான சமயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கட்டின வரி பணத்தை எடுத்துகிட்டு போய் நமக்கு பகையை ஒன்று உண்டாக்கி, ஒரு நாட்டில் போய் பகையை உண்டாக்கி, அந்த நாட்டில் உருவான பகைக்காக நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வந்து அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி இன்னும் காசு எடுத்துகிட்டு போய் அந்த நாட்டில் செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வாரம் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு $14 மில்லியன் ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. வாரம் டீக்ளாசிஃபிகேஷனும் இதில் வருது இல்லையா? கெனடி வந்து 63 இறந்தார். இன்னி வரைக்கும் அவர் செத்து போனது எதனால, இதுக்கு மேலே வந்து அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அதை பண்ணும்போது இவங்களோட விசாரணையில் என்ன இருக்குது, USAIDலேருந்து எடுத்த பணத்தை தான் ஊஹான் லேபில் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச்சுக்கு செலவு பண்ணி, அந்த கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச்சில் செலவு பண்ண வச்சு வந்த கோவிட் வைரஸ் தான் தட் பிகேம் அ லேப் லீக். அந்த லேப் லீக்கில் வந்தது தான் உலகத்தையே வந்து புரட்டி போட்டுச்சு COVID-19 வைரஸ்ன்றது. இப்போ எடுத்திருக்க லீடு. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட மீண்டும் இணைஞ்சிருக்கிறது வந்து கார்த்திக் ரங்கராஜன். கார்த்திக்கோட போன எபிசோடில் வந்து US எலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி நடந்துச்சு, ட்ரம்ப்போட இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு, இலான் மஸ்க்கு, ட்ரம்ப், அவங்களுடைய ஆப்போசிட் ஜோ பைடன் என்னென்ன மாதிரியான வியூகங்கள் வகுத்தார்கள், அமெரிக்கன் பாலிசிஸ் எப்படியெல்லாம் மாறுச்சுன்றதை பற்றி எலாபரேட்டாக பார்த்தோம். 8th செஷன் வித் கார்த்திக். ஹாய் கார்த்திக், வணக்கம். வணக்கம், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அகெயின் வெல்கம் பேக். இப்போது போன எபிசோடில் நம்ம விட்டதுலேருந்தே தான் இதுவும் நான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். வாட்ஸ் ஹேப்பனிங் இன் அமெரிக்கா. நம்ம பெரிய டாபிக் பெருசாக பேச ஆரம்பிச்சிருந்தோம். லைக் விட்டதுலேருந்து மீண்டும் தொடருங்க. மேபி இந்த லாஸ்ட் 10 நாளில் வந்த பிக்கெஸ்ட் ரெவலேஷன்ஸ். ஸோ ஏதோ ஃபியூச்சர் நோக்கி போகுதுன்னு நம்ம பேச ஆரம்பிச்சப்போ ஐ திங்க் வி வாண்ட் டச் அப் ஆன் இந்தியன் US ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும். எக்ஸாக்ட்லி. பட் ஃபார் குளோபல் இம்பேக்ட் இப்போ இந்த USAID பற்றின டாபிக் இஸ் பிகம் பிக். USAID வந்து ஹவ் ஆர் தி இன்ஃப்ளூயன்சிங் வேர்ல்டு பாலிடிக்ஸ். மற்ற நாடுகளோட உள்ளரசியலில் வந்து எப்படி வந்து அவங்க ஒரு பெரிய ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க. அமெரிக்காவோட பேரை சொல்லி அமெரிக்காவோட காசை எடுத்துகிட்டு வந்து எப்படி வந்து உலக நாடுகளுக்கு நடுவில் வந்து நிறைய முட்டல் மோதல் உருவாக்குறது, உள்ளூரில் வந்து நிறைய புரட்சி உருவாக்கி அரசாங்கத்தை கவுக்கிறது, இதுக்கெல்லாம் எப்படி வந்து அமெரிக்க மக்களுடைய வரி பணம் எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இது உண்மையா? இது உண்மைதான். ஸோ நான் 2 எக்ஸாம்பிள்லேருந்து சொல்கிறேன். 1991 92 நினைக்கிறேன், ஜான் பெர்ட்ரன் அரிஸ்டீட்னு சொல்லி ஹெய்ட்டி நாட்டுடைய அதிபர், என்னை சுற்றி ஒரு சதி வலை பின்னப்பட்டுருக்கு, அப்படி ஒரு உணர்வு எனக்கு இருக்குது, நீங்கள் தான் அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது நிஜமாகவே அவருடைய இராணுவ தளபதி வச்சு அவருக்கு எதிராக ஒரு புரட்சி ரெடி ஆகிட்டு இருந்திருக்கு. அது அவருக்கு தெரில. ஓகே. ஜெஃப்ரி சாக்ஸ்னு ஒரு அமெரிக்கன் எக்கானமிஸ்ட் தான் சமீபத்தில் எங்கேயோ ஒரு வீடியோலையும் அதை பற்றி பேசியிருந்தார். ஸோ என்கிட்ட அந்த விஷயத்தை அவர் அதிபர் பேசும்போது, ஹெய்ட்டி நாட்டு நாடு ரொம்ப சின்ன நாடு. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி, 3 வருஷம் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு எர்த்குவேக் வந்து, கரெக்ட், அது ஒரு ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த ஒரு அமெரிக்கன் டெரிட்டரி அது. ஸோ அந்த இடத்துல ஜனநாயக முறைப்படி ஜெயிச்சு வந்த ஒருத்தர். ஸோ இது ஜனநாயகத்தை இன்ஸ்டால் பண்ணுறேன்னு போகிறதெல்லாம் சுத்த போய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, எனக்கு பிடிக்காதவன் என்ன வேணா இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்ன வேணா இருக்கலாம்.
ஆனால் இது வந்து அமெரிக்க மக்களோட இதை டைப் பண்ணுறதுல எந்த நியாயமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது அமெரிக்காவுடைய இராணுவ பட்ஜெட் வந்து எத்தனையோ $800 பில்லியன் என்னமோ. ஓகே. அதில் கடந்த 7 வருஷமாக தொடர்ச்சியாக 70% 75%க்கான என்ன செலவினம் நடந்திருக்குன்ற ஆடிட்டில் எதுவுமே சொல்ல தெரியல உங்களுக்கு. எங்கே செலவு பண்ணாங்க, எங்கேத்துமே செலவு பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ ஹெய்ட்டியோட நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, சாதாரணமாக கூப்பிட்டு, இல்லை அமெரிக்கன் அம்பாசிடர் ஒரு வீட்டுக்குள்ளார போயிட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நீங்கள் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி போட்டு 24 மணி நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு போய் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக்கில் இறக்கி விட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண புரட்சி. கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு புரட்சி முடிச்சிட்டாங்க, ஆட்சியை கவுத்துட்டாங்க. அவர் எங்கே இருக்காரு யாருக்கும் தெரியாது. இல்லை, ஐ திங்க் இவர் ரிட்டர்ன் ஆனார்னு நினைக்கிறேன். ஹெய்ட்டியில் திரும்ப வந்து அவர் திரும்ப ஆட்சியை பிடிச்சி ஏதோ நடந்தது. பட் ஆனால் அது அங்கே ஏதோ ஒரு அந்த டிஸ்டர்பன்ஸை சிஐஏ பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதை பண்ணியிருக்காங்க. ஓகே. ஈரானோட புரட்சி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து ஈரான் வந்து தேசியமயமாக்கணும், எண்ணெய் கிணறெல்லாம் தேசியமயமாக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஓகே. ஈரானுடைய முசாடெஃப்னு ஒரு பிரதமர் தான் இருந்தார் அப்போது. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த ஆதிக்கத்தை எடுத்து பேலாவின்னு சொல்லிட்டு ஷா பேலாவின்னு சொல்லி அந்த நாட்டோட அரசர்கிட்ட கொடுத்து அதுதான் மாற்றலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் MI6 ஏஜென்ட்ஸ் வேலை பண்ணி, ஓகே, அது கடைசியாக வந்து கொஞ்சம் எக்குத்தப்பாக போகிற நேரத்தில் அமெரிக்காவோட உதவி போய் கேட்டிருக்காங்க. அமெரிக்கா உளவுலேருந்து உள்ளே போன ஆள் வந்து கெர்மிட் ரூஸ்வெல்ட். ஓகே. முன்னாள் அமெரிக்க அதிபர் தியோடோர் ரூஸ்வெல்ட்டுடைய பேரன் அவர். கெர்மிட் ரூஸ்வெல்ட் தான் உள்ளே போய் அந்த என்டையர் சிஐஏ ஆப்ரேஷன் எப்படி வந்து ஈரானில் வந்து மொசாடெக்கோட கவர்மெண்ட்டை கவுத்து, ஓகே, எப்படி வந்து ஷா கிட்ட வந்து அதை ஒப்படைச்சு அந்த அவங்களுடைய ஆயில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து அந்த டாபிக்ல தான் பார்ப்பீங்க. அயத்தொல்லா டைம்ஸ் சொல்கிறீங்க நீங்கள். இது வந்து 1952-53 ஓகே. ரெவல்யூஷன், ஃபர்ஸ்ட்டு ஈரானியன் கூ வந்து 1953, ஈரானியன் ரெவல்யூஷன் வந்து 79. அயத்தொல்லா வந்து 79 நடந்தது. ஹாஸ்டேஜ் கிரைசிஸ் நடந்தது. நிறைய அமெரிக்க அதிகாரிகளை வந்து பிணைக்கு பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இது நடந்தது 1979. நான் சொல்கிறது அதுக்கு முந்தின சிஐ ஆப்ரேஷன் 1953. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இது எல்லாத்துக்குமே சேர்த்து பின்னாடி டைப் பண்ணணும்னு பார்த்தோம்னா, ட்வைட் ஐசன்ஹவர் 1961 அவர் அதிபர் பதவியை முடித்து கிளம்பும்போது ஒரு கடைசி ஒரு உரையை நிகழ்த்தினார் அமெரிக்க மக்களுக்கும் உலக மக்களுக்கும். அது ஒரு முக்கியமான கோல்டு வார் டைமில் இல்லை, பிகினிங் ஆஃப் த கோல்ட் வார். தட் வாஸ் நாட் பீக் கோல்ட் வார்ல. 1961 இஸ் நாட் கிரேட். அது கோல்ட் வார்ன்றது ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சது அடுத்த அதிபருடைய இதில் தான்வாங்க, கெனடி வந்ததுக்கு அப்புறம் தான். நான் சொல்கிறது ஐசன்ஹவர் வந்து வேற ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணார். மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் பற்றி அவர் சொன்னது தான் இன்றைக்கும் வந்து என்றைக்கோ ஒருத்தர் ப்ராஃபஸியோட சொல்லிட்டு போன மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லிட்டு போன மாதிரி இருக்குது. ஏன்னா மிலிட்ரியோடைய தேவைகள் எதையோ அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகும். அந்த இண்டஸ்ட்ரி வந்து மிலிட்ரி கண்ட்ரோல் பண்ணும். இவங்க 2 பேராக சேர்ந்து பிரதிநிதிகளாக மக்கள் அனுப்பி வச்ச பிரதிநிதிகளை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட். லேமன் டைமில் எனக்கு சொல்ல முடியுமா? எனக்கு இது புரியாமல் இல்லை, ஆனால் இதை ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்வீங்கன்னா எப்படி சொல்வீங்க? இப்போ இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுமே. ஸோ எல்லாமே மிலிட்ரியோட பயன்பாட்டுக்காக தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே. அடிப்படையாக இன்டர்நெட் கண்டிப்பாக 2 கம்ப்யூட்டர் ஒன்றா கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறதுல ஆரம்பிச்சது தான் இன்டர்நெட். ஆமாம், சரியா? MRI. ஸோ எதுக்கு அது தேவைப்பட்டது, எக்ஸ்ரே எப்படி வந்தது, எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அது யார் சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. விஞ்ஞானத்துக்காக மிலிட்ரிக்காக கண்டுபிடிக்கிறது தான் வந்து மக்களுடைய சாதாரண உபயோகத்துக்கு வரும்போது அது கமர்ஷியல் யூஸ்க்காக வரும். ஆனால் அதோடைய எங்கே நதி மூலம் ரிஷி மூலம்னு பார்த்து போனோம்னா அது இராணுவத்துக்காக தயாரிக்கப்பட்டதாக இருக்கும். டாக்டர் அப்துல் கலாமே ஒரு கோட் பண்ணி ஒன்று சொல்லுவாங்க. இந்த அவருடைய குழந்தைங்க வந்து முன்னாடிலாம் ப்ராஸ்தட்டிக்ஸ், இந்த கால் சுகம் இல்லாமல் இருக்க பசங்க, அந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்க பசங்களுக்கெல்லாம் வந்து கால் வந்து அப்போது இருந்த டிவைசஸ் வந்து ரொம்ப கனமாக இருக்கும், ரொம்ப வெயிட்டு, அதை எடுத்து நடக்கவும் முடியாது குழந்தைங்களால. ஸோ அப்போ தான் யாரோ ஒருத்தர் போய் கேட்டதாகவும், ஐ திங்க் ப்ராஸ்தட்டிக்ஸில் முக்கியமான ஒருத்தர் தான் போய் கேட்டதாகவும், எப்படி இதை வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, எப்படி வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து இவ்வளோ கனமான ஒரு விஷயம் வந்து எப்படி விண்வெளி நோக்கி போகுது அப்படின்னு கேட்குறப்போ, அப்படின்னோடனே நாங்கள் இதுக்கேற்ற மாதிரியான மெட்டலை வந்து நாங்களே தயாரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து மெட்டல் வந்து பறக்கும்போது இருக்கிற சூடம் தாங்கும், லைட்டாகவும் வெயிட் ஆகும். ஸோ லைட் வெயிட்டாக இருக்குன்னா ஏன் அந்த மெட்டலை நீங்கள் வந்து குழந்தைங்களுடைய காலுடைய ஊனத்துக்கு இருக்கிற அந்த உபகரணமாக நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது, அது லைட் வெயிட்டாக இருக்குன்னா இப்போ இவ்வளோ கனமாக போட்டுருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்தியாவில் சின்ன குழந்தைங்க வந்து
ப்ராசட் ஐ மீன் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த எக்ஸ் ஆர்த்தோ டிவைசஸ் எல்லாமே கூட லைட் மெட்டலில் வந்ததுக்கான காரணம் இந்தியா வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு செலவு பண்ண பணத்துலேருந்து ஐ மீன் யூஸ் பண்ண எஃபர்ட்லேருந்து வந்தது தான் இந்த மாதிரியான உபகரணங்கள். அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னா இன்டர்நெட்டே வந்து எப்படி வந்ததுன்னா மிலிட்ரிக்காக வந்தது தான். மிலிட்ரி யூசேஜ்லேருந்து கமர்ஷியல் யூசேஜ்க்கு வந்தது தான் இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட். ஆர்பானெட்லேருந்து எல்லாமே ஆர்பானெட்லேருந்து இனி மற்ற எல்லா ப்ரோட்டோகாலுமே எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கே டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மிலிட்ரிக்காக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஐசன்ஹவர் சொன்னதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அவருடைய கவலையாக அவர் சொன்னார் என்னென்னா, மிலிட்ரி அது சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி இன்றைக்கி உருவாயிடுச்சு. ஒரு தொழில் வர்த்தகம் அதை சுற்றி உருவாயிடுச்சு. அந்த தொழில் வர்த்தகத்தோடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக திரும்ப மிலிட்ரி வந்து அவங்களுக்கு ஒரு சில விஷயத்த பண்ணுது. இண்டஸ்ட்ரி மிலிட்ரிக்காக ஒரு சில விஷயத்தை பண்ணுது. இந்த கூட்டமைப்பு வந்து இந்த மிலிட்ரியும் இந்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து இந்த கூட்டமைப்பு வந்து நடக்கிற அரசாங்கத்தோட பவர்ஃபுல்லாக போகுது. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போது நம்ம போன வாட்டியே பைடன் பற்றிலாம் பேசணும். ஐ டோன்ட் வாண்ட் கோ டூ டீட்டெயில் இந்த டாபிக். உக்ரைனுக்கு வந்து $200 பில்லியன் அமெரிக்கா வந்து உதவி கொடுத்துருக்கு அப்படின்னும். 200 பில்லியன்ன்றது வந்து ஒரு பில்லியன் இன்றைக்கி 8,500 கோடி ரூபா வாய் வார்த்தைக்கு சொன்னேன். 10 பில்லியன் 85,000 கோடி, 100 பில்லியன் 8.5 லட்சம் கோடி. ஓகே, 200 பில்லியன்னா கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி. ஒரு சாதாரண ஒரு சின்ன நாடு உக்ரைன், அது போய் ரஷ்யா கூட சண்டை போடணும் போட்டி போடணுங்கிறதுக்காக அமெரிக்காவில் மக்கள் வரிப்பணத்தில் இருக்கிற காசு எடுத்துகிட்டு போய் அவங்க கொடுக்குறாங்க. ஸ்டாகரிங் அமௌண்ட் ரொம்ப பெருசு. ஏன்னா அமெரிக்கா இப்போ ஏஐக்கு செலவு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சைன் பண்ணியிருக்க டீலே வந்து 500 பில்லியன் தான். அதில் 5ல் 2 பங்கு வந்து எடுத்துகிட்டு போய் உக்ரைன் வேறு ஒரு நாட்டுக்கு கொடுத்துருக்கோம். உக்ரைனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி இப்போ வந்து சொல்கிறாரு அதில் 100 பில்லியன் எனக்கு வரவே இல்லை, பாதி காசு தான் வந்தது, அது எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு. இப்போ எங்கே போச்சுன்னு தெரிலன்றது என்ன, எப்படி போயிருக்கோம்? கணக்கு இல்லை. ஏன் கணக்கு இல்லைனாக்கா, யார் இந்த பட்ஜெட் அலாட் பண்ணும்போது யார் கைக்கு போகுது, எந்தெந்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட போகுது, இது யார் டீல் பண்ணுறாங்க, இது கணக்கு வழக்கே எல்லாமே வந்து எடுத்து கருவூலத்தில் செலவு பண்ணுறாங்க. இந்த செலவு பண்ணுறது டிரான்ஸ்பரன்சி கிடையாது. 70% ஆடிட் ஃபெயில் ஆகுது. பென்டகான் பட்ஜெட்டில் 70%க்கான ஆடிட் ஃபெயில் ஆகுது. இப்போனா என்ன அர்த்தம்னா, ஒரு கம்பெனி நடத்துகிறோம், யாரோ ஒருத்தங்க காசை போடுறாங்க, 100 ரூபா எடுத்து போடுறாங்க, 70 ரூபா கணக்குலேயே வராமல் 30 ரூபாய்க்கு மட்டும்தான் கணக்கு காட்டவே முடியுதுனாக்கா, அது ஏன் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இது என்ன ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி, குவாசி ஏஜென்சி மாதிரி அவங்க எப்போவுமே அப்படி தான். ஸோ எங்கே செலவு நடக்குதுன்னு தெரில. ஸோ டையிங் பேக் டு த யூஎஸ்ஏ டாபிக், இந்த யூஎஸ்ஏஐடி வந்து வெறும் 0.7% ஆர் 1% கம்மியாக தான் இருக்குது அமெரிக்கன் ஜிடிபியோட அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. 1%க்கு எவ்வளோ பேர் ஊழல்னாக்கா, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாரிஸ் அக்கார்டை பற்றி போன வாரம் பேசும்போது வி டச்ட் அப்பான் தட். நான் பிஸ்னஸ் நடத்துறதுக்கு ஏன் என்ஜிஓ கிட்ட எதுவுமே காசு கொடுத்து அதை நான் ஒரு சுற்றி வந்து பண்ணி நான் எதுக்கு வந்து என்னோடய பிஸ்னஸை நான் ஏன் லஞ்சம் கொடுத்து செய்யணுன்றது தாங்க. உலகம் பூரா வந்து அமெரிக்கா இஸ் அ கண்ட்ரி தட் கிவ்ஸ். சாதாரணமாக பேசினாலுமே நிறைய பேருக்கு அமெரிக்காவை பற்றின ஒரு நெகட்டிவ் அபிப்பிராயம் உண்டு. ஏன்னா ஊர்லாம் பெரிய மனப்பான்மை, அமெரிக்க ஏகாதிபத்தியம் எல்லாம் பேசலாம். ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது ஒரு புயல் மழைன்னு வந்ததுன்னா முதல்ல போய் உதவிக்கு நிற்கிறது அமெரிக்கன் மிலிட்டரியாக தான் இருக்கும். அவங்க தான் வந்து எய்ட் அனுப்புவாங்க. யாருக்கு வந்து உணவு பொட்டலம் தேவையோ, அங்கே அன்றைக்கான தேவை என்னவோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு மிலிட்டரி டிப்ளாய்மெண்ட். ஏன்னா த்ரூ அவுட் த வேர்ல்டு நேவல் ஃப்ளீட்டுக்கு அங்கங்கே போர்ட்ஸ் வச்சுருக்காங்க, அங்கங்கே வந்து ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உதவி பண்ணுறதுக்குன்னு பண்ணணும்னு ஆரம்பித்தாக்கா அமெரிக்காவோட உதவி இல்லாமல் டக்கு டக்குன்னு பண்ண முடியாது. அமெரிக்காவே அதை முன்னிருந்து பண்ணும். அதனால தான் அந்த பெரிய மனப்பான்மையும் இருக்குது அமெரிக்காவுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இவங்க வந்து யுஎஸ்ஏஐடி அசோசியேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட், ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 1% வச்சுப்போமே, அதுதான் மேக்ஸிமம்னு சொல்கிறாங்க. ஹேவ் டு சி, இன்னும் கொஞ்ச நாளில் வரணும் டீட்டெயில்ஸ், என்ன டீட்டெயில் எமர்ஜ் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த 1%லேயே கண்ட விஷயத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஏதோ அனிமல் ரிசர்ச் இன் சம் கண்ட்ரி, அப்புறம் மிருகங்களுக்குள்ளார ஊரினை சேர்க்கை இருக்கா இல்லையான்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. கே ட்ரைட்ஸ் இன் சர்டன் அனிமல்ஸ், இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறான்னு தெரியாது. இதில் இன்னொன்று என்னென்னா, சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிட்டா போல் யுஎஸ்ஏஐடியிலேருந்து எடுத்த பணத்தை தான்
ஊஹான் லேபில் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச்சுக்கு செலவு பண்ணி அந்த கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச்சில் செலவு பண்ண வச்சு வந்த கோவிட் வைரஸ் தான் தட் பிகேம் அ லேப் லீக். அந்த லேப் லீக்கில் வந்தது தான் உலகத்தையே வந்து புரட்டி போட்டுச்சு COVID-19 வைரஸ்ன்றது இப்போ எடுத்திருக்க லீடு. ஸோ தேடி போனாங்கன்னா நிறைய விஷயம் தெரிய வரும். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் ப்ரொட்டஸ்ட் கல்ச்சர் பேசுவோமே, ஐயா நிறைய போராட்டம் நடக்குது நம்ம சுற்றி. கண்டிப்பாக நீங்கள் எனக்கே சில நேரத்தில் தோணும், சோத்துக்கு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன் எனக்கு அந்த கேள்வி வருதுன்னா, டே ஜாபில் இருக்கிற நிறைய பேருக்கே அவங்களுக்கு ஒரு உணர்வு உண்டு. காலையிலேருந்து நைட்டு வரை சம்பாதிக்கிறோம், வாய்க்கும் கேட்குமே சரியாக இருக்குது, எங்கே நம்மளுக்கு இதுக்கு மேலே பார்த்தது எங்கேருந்து சேர்த்து வைக்கிறதுன்ற கவலை இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் பொழுதன்னைக்கும் ப்ரொட்டஸ்ட்னு சுற்றுவாங்க. ஒரு ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் இன்னார்னு இல்லை, எல்லா நாட்டிலையும் நான் சொல்கிறது, இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு ப்ரொட்டஸ்ட்டுக்குன்னே ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சுருக்காங்க. இது எப்படி வளர்த்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எய்ட்லேருந்து போனோம் யூஎஸ்ஐலேருந்து தான் அதுக்கான ஃபண்டிங் எல்லாமே நடந்திருக்கு. ஓகே யூஎஸ்ஐலேருந்து இவங்க இப்போ சொல்கிறதுல பெரிய ப்ராப்ளமாகவே அவங்க சொல்கிறது, நம்ம கட்டின வரி பணத்தை எடுத்துகிட்டு போய் நமக்கு பகையை ஒன்று உண்டாக்கி, ஒரு நாட்டில் போய் பகையை உண்டாக்கி, அந்த நாட்டில் உருவான பகைக்காக நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வந்து அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி இன்னும் காசு எடுத்து போய் அந்த நாட்டில் செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வாரம் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு $14 மில்லியன் ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. வாரம் இதெல்லாம் ப்ரூவன் ஃபேக்டாக நான் கேட்குறேன்னா, டஸ் இட் நாட் சவுண்ட் லைக் a conspiracy theory? No, there's no conspiracy. Too good to believe மாதிரி இல்லையான்னு. I'll give you an example. CIA ஆப்ரேட்டிவ் சேரா ஆடம்ஸ், ஓகே, ஷான் ரயன் ஷோவில் ஒரு 4-5 1 hour 2 hour லாங் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. ஐ ரெக்கமெண்ட் யூ டு கோ வாட்ச். CIA ஆப்ரேட்டிவ், அவங்களோட கோட் நேம் இஸ் சூப்பர் பேட். ஓகே, வெரி கிக் ஆஸ் லேடி, பயங்கர தில்லுகார் லேடி. அவங்க தான் வந்து ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குது, தாலிபானுக்கும் ஹக்கானி நெட்வொர்க்கும் எப்படி பெனிட்ரேஷன் எல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து ஷி கேம் அண்ட் ஸ்போக். அந்த மாதிரி சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கா இன்னைக்கு தாலிபான் கிட்டேருந்து நாட்டை எடுத்து திரும்ப தாலிபான் கிட்டே கொடுத்துட்டு வந்துருக்கோம். எஸ், இந்த கொடுத்துட்டு வந்து நீ பாதுகாத்துக்கோன்றதுக்காகவே அவங்களுக்கு வாரம் $14 மில்லியன் நம்ம வந்து காசு அனுப்புறோம், மெயின்டைன் பண்ணுறதுக்காக. கிட்டத்தட்ட ஆப்கான் வந்து ஒரு வசால் ஸ்டேட் மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்காங்க. கரெக்ட். ஏன்னா அது முஜாஹிதீனுக்காக வந்து முஜாஹிதீன்ற வார்த்தையே வந்து உருவாகி, நீங்கள் ராம்போ படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்லேயே கிரெடிட் வரும், ராம்போ 3 or 2, ஓகே, சில்வஸ்டர் ஸ்டாலன் படத்தில், டெடிகேட்டட் டு தி ஃபைட்டர்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஃபார் தேர், அவங்களுடைய சுதந்திரத்துக்காக ஃபைட் பண்ணுற முஜாஹிதீன்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம்னு போட்டிருக்கோம். 15 வருஷம் கழிச்சு பார்த்தா அவன் பகையாளி ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவனை பற்றி பேசுகிறதே தப்புன்ற மாதிரி. ஸோ இது யார் ஜனங்க, அமெரிக்காவில் சாதாரணமாக ஓட்டு போகிற ஜனங்க இதை எதிர்பார்க்குதா? இல்லை, நம்மள மாதிரி சாமானியங்க தான். ஆமாம், ஒரு பெரிய வியட்நாமுக்கு அப்புறமே வந்து ஆன்டி வார் மென்டாலிட்டி தான் நாங்கள் ஜாஸ்தி, எப்போவுமே ஆன்டி வார் மென்டாலிட்டி தான். அந்த போஸ்ட் வியட்நாம் இது ஜாஸ்தி இருந்தது தானே. இல்லை, ஸ்பிரிட் ஆஃப் ஃபைட்டிங்கிறது உண்டு. நான் வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேர் எதிரான ஆப்போசிட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியா வந்து கடைசி வரைக்கும் போராடி எனக்கு நீ எப்போ விட்டு போவேன், எப்போ நீ விட்டு போவேன்னு கேட்டுட்டு இருந்த நாடு இந்தியா. அதுக்கு நேர் எதிரான நாடு அமெரிக்கா. டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், நான் சுதந்திரமானவன், நானே டிக்ளேர் பண்ணிடுறேன், உன்னை அடிச்சு வர்த்திடுறேன், நானே டிக்ளேர் பண்ணிடுறேன், நான் சுதந்திரமானவன். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். பாஸ்டன் டீ பார்ட்டிலேருந்து நடந்த ரெவல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன பசங்க. இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்னு சொல்கிறவங்க எல்லாருமே 30-35 வயசு கம்மியானவங்க தான். எல்லாமே சோல்ஜர், வார் ஹீரோஸ் தான். வந்து இன்றைக்கி இந்தியாவோட தேசிய கீதம் வந்து எப்படி வந்து ஒரு 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 பன்மைத்துவத்தை பேசுது, சாதாரண எப்படி வந்து இந்தியா வந்து ஒரு நாடாக வந்து பார்க்குறோம். ஜனகணமனோடைய அர்த்தம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது கிங் ஜார்ஜுக்கு பாடப்படுதுன்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நீங்கள் அர்த்தம் எடுத்து பார்த்தாலும் என் நாட்டோட பெருமை என்னங்கிறத சொல்கிற மாதிரி தான். இவ்வளோ பெரிய நாட்டு, இந்த மாதிரியான மொழியெல்லாம் இருக்குது எங்களுக்குன்றதை பற்றி பேசுகிறது. அமெரிக்கன் நேஷனல் ஆந்தம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது தச்சு வார் கிரை. ஓகே, என்ன அது ஒரு போர் முழக்கம் தான் அது. ஏன்னா அமெரிக்கா அதில் தான் உருவான நாடு. ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் நம்ம கான்டெக்ஸ்டில் அவங்கள பார்க்குறதோ அவங்க கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்குறதோ வந்து சரிப்பட்டு வருமானு தெரில. ஸோ இன்றைக்கும் வார் மென்டாலிட்டியில் மக்கள் கிடையாது. அதிகமாக மக்கள் வந்து மிலிட்ரிக்கு போகிறாங்க. அவங்க எதுக்கு போகிறாங்கன்னா கெரியருக்காக தான் போகிறாங்க. லெட் மீ பி வெரி ஹானஸ்ட். ஒரு பக்கம் தேசிய எண்ணம் இருக்கும், பேட்ரியாட்டிசம் இருக்குது. ஆனால் கெரியர், வெட்ரன் பெனிஃபிட்ஸ் நிறைய உண்டு. வெட்ரனாக இருந்தாக்கா நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் உண்டு. அதுக்காகன்னு போகிறவங்களும் உண்டு. டிசிப்ளின் வரும் வாழ்க்கையில். மிலிட்ரியில் போய் இருந்தால் ஒரு 4 வருஷம் என்லிஸ்ட்மெண்ட்லேருந்து வந்தேன்னா எனக்கு ஒரு நல்லது நடக்கும், எனக்கு எதிர்காலத்துக்கு நான் தான் பண்ணிக்க முடியும், எனக்கு காலேஜ் டியூஷன் வந்து கம்மியாகும். ஆமாம், ஏன்னா அதை பிஸ்னஸ் நாளைக்கு ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்து செட் அசைடு ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட். ஆமாம், வெட்ரன்ஸ்க்கு எல்லாருக்குமே மிலிட்ரியில் நீங்கள் சர்வ் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்குன்னு ஒரு தனி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஓகே, கோட்டா வெட்ரன்ஸ் கோட்டா கொடுத்தே ஆகணும்.
100%ல சிறுபான்மை நிறத்தை சேர்ந்த உங்களுக்கு தனி, அதில் சிறுபான்மை நிறத்தை சேர்ந்த மகளிருக்கு தனி. ஓகே. விமன் ஓன் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ், மைனாரிட்டி விமன் ஓன் MWBன்னு சொல்லுவாங்க, மைனாரிட்டி விமன் ஓன் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஸோ அமெரிக்காவில் அந்த கோட்டா சிஸ்டம் உண்டு. அதுலேயே ராணுவ வீரராக வந்திருக்காங்க, வீராங்கனையாக வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கோட்டா உண்டு. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் எப்படி மிலிட்ரியில் போய் வந்தாக்கா பட்டாளத்தான் மரியாதை, எனக்கு ஊருக்கும் மரியாதை, எனக்கும் வந்து கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் உண்டு, இங்கே வந்து அதாவது லோக்கலில் போஸ்டிங் ஏதாவது வாங்கி அதாவது கவர்மெண்ட் ஜாபில் போகலாம், அந்த எண்ணத்தில் பண்ணுறாங்களா. ஸோ அது அங்கேயுமே உண்டு. ஸோ நீங்கள் அங்கேயே மிலிட்ரி கூட பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்தவரையும் தே சர்வ். இஃப் யூ ஹவ் பீன் டோல்ட் டு கோ சம்வேர் யூ கோ அண்ட் சர்வ். இன்றைக்கி துல்சி கபாட் ஹஸ் பிகம் டைரக்டர் ஃபார் நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்கல்ல, 2001 ரெட்டை கோபுரம் தகர்க்கும் போது எல்லாருக்கும் வந்த அதே உணர்ச்சி எனக்கும் வந்தது. நம்ம நாட்டை யாரும் அட்டாக் பண்ணுறாங்க, நான் உங்களை திரும்ப போய் அட்டாக் பண்ணுங்கிறது தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டது. நான் இனி திரும்பி பார்க்குறேன், அதில் நிறைய கேள்விக்குறிகள் எனக்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணோம், இவ்வளோ போய் எதுக்கு பணத்தை உயிரை எல்லாம் ஏன் விரயம், அது இன்சைட் ஜாப்ன்ற மாதிரி சொல்கிறாங்களா? தேர் இஸ் another theory to it. அந்த தியரியும் மறுக்க முடியாது தான். ஏன்னா எதுவுமே ப்ரூஃப் இல்லை இல்லையா இன்னி வரைக்கும் வந்து இந்த நேரம் தான் அதை பண்ணாங்கன்றது. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபாரன்ஹீட் 9/11 பார்க்குறவங்களும் இருக்காங்க, லூஸ் சேஞ்ச் 9/11 பார்த்துட்டு ஆமாம் இதெல்லாம் கேள்வி தான், நிலால போய் மனுஷன் இறங்கினான்ற ஒரு கேள்வியுமே உண்டு. ஸோ எல்லாமே கான்ஸ்பிரசி எல்லாத்துமே உண்டு. கன்வின்சிங்காக நிறைய உண்மைகளும் அதில் இருக்குது. அதனால் வந்து நம்ம எதுவுமே நிராகரிக்க முடியாது. கோயிங் பேக் டு வேர் வி ஸ்டார்டட் வித் USAIDனாக்கா, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் தான் போய் இராணுவ வீரராக சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தவங்களை கூட்டு போய் தேவையில்லாமல் ஒரு போரில் இறக்கி விடுறது என்ன, மக்களோட வரி பணத்திலேருந்து பட்ஜெட்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து USAIDன்னு ஒரு ஏஜென்சி கொடுத்து, அந்த ஏஜென்சி வந்து வெளியுறவுத்துறை கீழே வந்திருக்க வேண்டிய ஏஜென்சி. ஓகே. அது ஏன் வந்து தனியாக அதுவே ஒரு இண்டிபெண்ட்டான ஏஜென்சி சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு கீழே இல்லை, எது கீழே இல்லை. USAID வந்து இவ்வளோ நாள் வந்து யார் கண்ணிலையும் படாமல், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா காசு எடுத்து வச்சு ஏதோ பண்ணுறானுங்க, அமெரிக்கா காசு வந்துருக்குது சொல்கிறோம். இந்த அமெரிக்கா பணம் கையா உள்ளே வருதுங்கிறதே என்னன்னா இதுதான் அந்த USAIDன்றது இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஓகே. ஸோ இது ஒரு பெரிய ஊழல். இது இன்றைக்கி ஒவ்வொன்றா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே 2.25 லட்சம் $2 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு எம்பிக்கு எப்படிடா 65 மில்லியன், கிட்டத்தட்ட 65 லட்சம், ஐ மீன் 6.5 கோடி டாலருக்கு சொத்து இருக்குது. இது எப்படி வந்தது எனக்கு? ஏன்னா ஸ்பீக்கிங் அசைன்மெண்ட்ஸ்னு வாங்க, ஒரு சில இடத்துல போய் பேசினா பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் டாலர் டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஸ்பீக்கிங் ஃபீஸ் கொடுப்பாங்க. அப்படி நீ ஒன்றும் பேசுகிற ஆளும் கிடையாது, நீ சொல்லி தான் ஒருத்தவன் தெரிஞ்சுக்கணுன்ற விஷயமும் கிடையாது, உனக்கே ஞானம் கிடையாதுன்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கெல்லாம் ஏது இவ்வளோ சொத்து வந்தது, இது எங்கேருந்து வந்த இந்த ஸ்க்ரூட்டினி போயிட்டுருக்கு இப்போ இது மக்கள்கிட்ட வரவேற்பு பெரிதா கார்த்திக்? கண்டிப்பாக இதனுடைய இந்த தடாலடியா அகெயின் முதல்வன் புகழேந்தி மோடில் ட்ரம்ப் பண்ணுறது, எலான் மஸ்க் சேர்ந்து பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான விச் ஹண்ட் மென்டாலிட்டியாக இது பார்க்கப்படுதா, இல்லை ஒரு சேவியர் வந்திருக்காரு, பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஊர் சுத்தமாகுது, அந்த மாதிரி பார்க்குறாங்களே? ஹவு பீப்புள் பர்சீவ்? அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். Black Lives Matter உலகம் பற்றி எரிஞ்ச பிரச்சனை, சரியா? கருப்பர்களுக்கு எதிராக வந்து அடக்குமுறை நடக்குது, அதுக்கு எதிராக வந்து அவங்களோட உயிரும் வந்து மதிக்கத்தக்கது. Black Lives Matter ஜார்ஜ் ஃப்ளாய்ட்லேருந்து ஆரம்பிச்சது. ஒரு உயிர் போச்சு, மினியாபோலிஸ் என்டையர் நகரத்தையே எரிச்சாங்க. ஓகே. ஏன்னா நியூயார்க் நகரம் பற்றி எரிஞ்சுது, சிகாகோ பற்றி எரிஞ்சுது. அதனால் மட்டும் நடந்த விரயம் பல பில்லியன் டாலர்கள் பெருமானம் உள்ளது. ஓகே. கோயிங் பேக் டு சேம் கொஸ்டின் தட் யூ ஆஸ்க்ட் மீ, இதில் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? ஸோ ஃபார் நோ, யாருமே தண்டிக்கப்படல. அதுக்கப்புறம் தெரிய வந்த விஷயம், Black Lives Matter நடத்தின அதை ஒரு ஸ்வெண்டில் பண்ணிட்டாங்க, அதை ஒரு இயக்கமாக நடத்தி அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு ஆர்கனைசேஷனாக ரன் பண்ண லேடி, நீவே படிச்சிங்கன்னா தெரியும், மல்டி மில்லியன் டாலருக்கு வாடகை கூப்பிட்டு பார்ட்டி ரன் பண்ணி ஜாலியாக வந்து நைட் பார்ட்டியெல்லாம் பண்ணி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எடுத்து காசு எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய உள்ளர்த்தம் என்னென்னா, எங்கேயோ யாரோ ஒருத்தரை ப்ரொட்டஸ்ட்டில் இறக்கி விட்டு யாரோ ஒருத்தன் குளிர்காயிறான், அவன் நல்லா சந்தோஷமாக வசதி வாய்ப்போடு வாழறான், அவன் வாழற வாழ்க்கையை நம்ம கனவுல நம்ம காலம் பூரா சம்பாதிச்சாலும் நம்மளால் அனுபவிக்க முடியாது. இதை வந்து ரொம்ப
நெருங்கின காலத்தில் நிறைய போராட்டங்களை பார்த்ததுக்கப்புறம் ஜனங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் யாராவது கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டத்தறிக்கை போராடுன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க இப்போ. ம். ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த ப்ரொட்டஸ்ட் கல்ச்சர் பொலிட்டிக்கல் சென்ஸ் இருக்கு. ப்ரொட்டஸ்ட் எதுக்காக கல்ச்சர் வந்து பண்ணணும், ஏன் பண்ணணும், எதற்கு? ப்ரொட்டஸ்ட் கல்ச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு வேனிஷ்ட். ஓகே, ஏன் அது வேனிஷ் ஆச்சுனாலும் பண்ணி என்ன பிரயோஜனம், எவன் இல்ல, என்ன ஐ திங்க் பண்ணிட்டு லைக் தமிழர்கள் மோஸ்ட்லி இந்த நெகோசியேஷன்ஸ் தே ஆர் பெட்டர் அட் இட். இல்லையா? தே ஆர் தே ஆர் ஐ எம் நாட் டினைங் இட். அட்லீஸ்ட் பெட்டர் தென் கேரளைட்ஸ் இல்லையா? Yeah. கண்டிப்பா. டெஃபினெட்லி. நான் அது அந்த பாயிண்ட்ல நான் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ப்ரொட்டஸ்ட் கல்ச்சர் இருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட் கல்ச்சர்ல ஹூ இஸ் கெட்டிங் பெனிஃபிட்ன்ற கேள்வி சம்டைம்ஸ் நம்மளுக்கே எழும். வரும். அது ரொம்ப சமீபமா டக்கு 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 டக்குன்னு நிறைய போராட்டங்கள் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். எவன் தான் காசு கொடுக்குறான், எவன் ஏன்னா தெருவில் இறங்கி ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக இருந்து போராடணும்னா 10 நாளைக்கான சாப்பாடு வீட்டுக்கு போகணும்ல. ம். வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கணும், இல்லை சொந்தத்துக்கு நம்மளையானவங்கள பார்த்துக்கணும். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரிலாம் இங்கே நடக்கும்போது நிறைய பேர் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்ட். அது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. ஆனால் அமெரிக்காவில் அந்த மாதிரிலாம் சப்போர்ட் சிஸ்டம்லாம் அவங்களால எதிர்பார்க்க முடியாது. ஓகே. யார் பண்ணி தராங்க, யாருடைய ஆசீர்வாதத்தில் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற கேள்வி நிறைய ஜனங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னா, நான் கட்டின வரி பணத்தை எனக்கு எதிராகவே எடுத்து எங்கேயோ போட்டு எனக்கு எதிரான வேலையை நடந்திருக்கு. நம்ம நாட்டை பற்றின பேரை கெடுக்கிறதுக்கான வேலையே நிறைய நடந்திருக்கு. ஏன்னா இட்ஸ் அ பேலன்ஸ். ம். அமெரிக்காவுக்கு ஒரு எதிரி வேணும். ம். அந்த எதிரியை ஃபஸ்ட்டு உருவாக்குவோம். ம். அந்த எதிரி அடிக்கணுங்கிறதுக்காக திரும்ப இங்கேருந்து காசு எடுத்து போய் இன்னொரு தடவை பிரச்சனை பண்ணுவோம். அவன் திரும்ப அட்டாக் பண்ணுவான். அவன் அட்டாக் பண்ணுறதை நம்ம தடுக்கணுங்கிறதுக்காக இன்னும் காசு வாங்கிட்டு போய் அவனை தடுக்கிறோன்ற ஒரு பேரை சொல்லி தடுக்க ஆரம்பிப்போம். அவன் மேலே ஃபுல் ஆதிக்கம் வச்சுருக்கோன்ற ஒரு மாயை இதுவே உருவாக்கும். ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி. பெரிய ஸ்கேம். இது வந்து சைக்கிள்கல்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா $200 பில்லியன் எடுத்து போய் கொடுத்துருக்காங்க. உக்ரைனுக்கு 200 பில்லியன் கணக்கு எழுதிருக்காங்க. 100 தான் போயிருக்குன்றாங்க. ஓகே. 100 பில்லியனே என்னத்துக்கு போய் சேர்ந்துருக்குல்ல? ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ இஃப் யூ see from that standpoint, இந்த இது ஒரு US ஜேம்ஸ் பாண்ட் கதை மாதிரி இருந்தாலும் இது மேபி இப்போ இது இன்னும் இமேஜை டேமேஜ் பண்ணாதா? இவங்க எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் மேக்கர்ஸாக இருந்திருக்காங்க, ட்ரபிள்ஸ்க்கு இவங்க தான் ட்ரபிள் மாங்கர்ஸாக இருந்திருக்காங்க, நிறைய இடத்துல இவங்களே இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அந்த நீங்கள் போன எபிசோடில் சொன்ன அமெரிக்கா இஸ் ஆல் அபவுட் பிஆர், Right. அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பர்செப்ஷன் இருக்க விரும்புவாங்க. இந்த இமேஜ் டார்னிஷ் ஆகாதா? இந்த இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷன் மீடியாவில் ஆ. நிறைய விஷயம் ஓப்பனாக பேசப்படுது. ஓகே. எவ்வளோ விஷயங்கள் வந்து மக்களை போய் சேருதுன்றது நமக்கு தெரியாது வரையும். டார்னிஷ் ஆகதான் செய்யும். அதுக்கான ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுற வேலையும் பண்ணுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இஸ் கொலாப்சிங். ஓகே. அமெரிக்காவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா Everywhere. ஐ டோன்ட் நோ அபவுட் எவ்ரிவேர் பட் டெஃபினெட்லி இன் அமெரிக்கா கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா இப்போது ஒரு சின்ன உதாரணம், இந்த யுஎஸ்ஏஐடியோடைய பில்டிங்கை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனுக்கு ஏதோ செலவு பண்ணாங்க. அதை என்னன்னு போய் கேட்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 வயசான செனட்டர்ஸ், காங்கிரஸ்மென்லாம் இருக்கிறதுலேயே ரொம்ப வயசான எம்பிங்க, மரியாதைக்குரிய அந்த மாதிரி. மேலவை கீழவை எம்பிங்கெல்லாம் போயிட்டு அந்த கதுவாசல்லேருந்து கத்திட்டு இருந்தாங்க. ஓகே. எல்லாருக்கும் 80 வயசு மேலே. இவங்க யாருக்குமே டெக்னாலஜி தெரியாது, சுத்தமாக தெரியாது. என்ன இவங்க என்ன கண்டுபிடிச்சி என்னத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்ற எண்ணம் ஜனங்களுக்கு வருது. ப்ளஸ் இவங்களே இவ்வளோ கம்மியான சம்பாத்தியம் தான் வாங்கியிருக்காங்க, இவங்களுக்கு எப்படி இவ்வளோ சொத்து பத்து சேர்ந்துருக்குன்ற கேள்வி வருது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் கோயிங், என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஆல் கோயிங் தப்பா. மேபி நான் ட்ரம்ப் சப்போர்ட்னு தான் அதை சொல்ல. ஆனால் இது எல்லாமே பாசிட்டிவ் டைரெக்ஷன் போது என்ன ஜனங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தன் நம்ம கிட்டேருந்து காசை திருடி எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போய் நமக்கு எதிரான வேலையை பண்ணுறதுக்கே நம்ம காசு எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கே எதிரி உருவாக்கி நம்ம கிட்டேருந்து திரும்ப இன்னும் பணத்தை எடுத்துகிட்டு போய் போராக்கி இவ்வளோ வேலையை பண்ணியிருக்கான். அவனை ஒருத்தன் கண்டுபிடிச்சி சொல்கிறான்னா நீ கண்டுபிடிச்சி சொல்கிறவனை பாராட்டுவியா, இல்லாட்டி ஏன் கண்டுபிடிச்சி சொன்னான்னு அவனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவியான்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே ஒரு புதுசு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது எல்லாமே டாக்குமெண்ட்ரியாக என்ன ஒரு மிஞ்சி போச்சுன்னா இன்னி வரைக்கும் என்ன 9/11 பற்றி எடுத்தோன்னா ஒரு 20-25 டாப் டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. சும்மா ஒரு கமர்ஷியல் வேல்யூ, ஒரு ஃபிலிம் மேக்கிங் சென்ஸ்க்காக மட்டுமே போயிடுச்சு எல்லாமே. இன்னி வரைக்கும் 9/11 பற்றி ஆழ்ந்த உண்மைகள் பெருசாக யாருக்கும் தெரியாது. அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இதனோட ஒட்டிய ஒரு கேள்வியும் இருக்குது. நிறைய பேர் நம்ம போன எபிசோட் கமெண்ட்ஸ்லேயுமே கேட்டிருந்தாங்க. இந்த டீக்ளாசிஃபிகேஷனும் இதில் வருது இல்லையா? ஜான் எஃப் கெனடியோட மரணம் எப்படி நடந்தது, அப்புறம் நீங்கள் சொல்லி அவரோட தம்பி ராபர்ட் எஃப் கெனடியோட மரணம் எப்படி நடந்தது, அவர் ஏன் சுட்டாங்க, யார் சுட்டது, எதுக்காக சுட்டாங்க, 3வது மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஏன் கொல்லப்பட்டார், யார் கொண்டாங்க, அதோடைய ஆழம் என்ன, இது எல்லாத்தையும் பற்றியும். டீக்ளாசிஃபிகேஷன்றது என்ன, நீங்கள் ஒரு விஷயத்த மூடி மறைக்கிற வரைக்கும் தான் என்ன ஜனங்களுக்கு கேள்விக்கு பதிலே தெரியாது. ஸோ நீ இதுக்கும் பண்ணியிருக்கிற விசாரணை என்ன, அந்த விசாரணையோட ரிப்போர்ட் எங்களுக்கு காட்டினாலே பாதி விஷயங்களுக்கு கொஞ்சம் ஸோ இதுதான் இதனால் இதை பண்ணான்னு நீ கவர்மெண்ட் விசாரிக்கிறது வந்து அது பண்ண போகிற ரிப்போர்ட்டில் எழுத போகிறது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது, ரைட்? ஆனால் நீ என்ன தான் எழுதிருக்கேன்னு எங்களுக்கு காட்டணும். இதான் இருக்குன்னு
கெனடி வந்து 63 இறந்தார், 1963. என்ன இன்னைக்கு ஒரு 62 வருஷம் ஆயிடுச்சு ஏற்கனவே. இன்னி வரைக்கும் அவர் செத்து போனது எதனால? ஒரு ஒரு நாட்டோட அதிபர், அதுவும் இவ்வளோ பவர்ஃபுல்லான நாட்டோடைய ஒரு பவர்ஃபுல்லான மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன் மோஸ்ட் போஸ்ட் வேர்ல்ட் பாப்புலர் வார் 2. மோஸ்ட் பாப்புலர் பிரசிடென்ட் அவர் தான். யா அப்படியா இருந்த ஒருத்தரை பப்ளிக்கில் நடு ரோட்டில் ஒருத்தன் சுட்டிருக்காங்க. யார் சுட்டது, ஏன் சுட்டாங்க, அவர் எதுக்காக செத்தாரு, அவரோட உயிர் எதுக்கான விலையாக போச்சு, யாருக்குமே எதுவுமே தெரியாது. இப்படியே ஒரு 63 வருஷத்துக்கு ஓட்ட வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டீக்ளாசிஃபிகேஷன் ஏன் பண்ணுறாங்க? டீக்ளாசிஃபிகேஷன்னா வந்து இதுக்கு மேலே வந்து அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இருக்கிறத எடுத்து ஜனங்க மத்தியில் வெளியிடலாம் அப்படிங்கிறது தான் டீக்ளாசிஃபிகேஷன். இப்போ அதை பண்ணும்போது இவங்களோட விசாரணையில் என்ன இருக்குது, மற்றவன் இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்டாக என்னெல்லாம் விசாரித்தாங்க, அவங்களோட கண்டுபிடிக்கிறது என்ன, இவங்க சொல்கிறது என்ன, இதில் இருக்கிற ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன கண்டுபிடிச்சிட முடியும். இதை பேஸ் பண்ணி ஜனங்க ஒரு புரிதலுக்கு வருவாங்க. ஓகே, எல்லாத்தையும் இப்போ இந்திரா காந்தியமா ஷிவஸ் அசாசினேட் கொண்டுட்டாங்க, என்ன சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொண்டது யார் காரணம், 2 பேருன்றது பேர் தெரியும், அவங்க எந்த ஆபரேஷன் கொள்கைக்காக அதை பண்ணாங்கன்றது தெரியும். ஆபரேஷன் அதுக்கு ப்ளூ ஸ்டார், முன்னாடி என்ன ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்தது, அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இவன் ஏன் இன்ஸ்டிகேட் ஆச்சு, அம்ரிட்சர் அட்டாக்ஸ் எப்படி எல்லாம் நடந்ததுன்னு தெரியும், பிந்திரன்வாலா யாருன்னு தெரியும். ஸோ இதுக்கு ஒரு கோர்வையாக ஒரு கதை இருக்குது. ஏன்னா அதே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி லால் பகதூர் சாஸ்திரி எப்படி காலமானார் தெரியாது. தேரே சச்சாவோட நமக்கு நின்றோம். கரெக்டாக தாஷ்கண்டில் போய் மரணம் அடைந்தார். எப்படி அந்த ஒப்பந்தம் போட்டு எப்படி காலமானார், அவருக்கு எந்த வியாதியும் கிடையாது, திடீர்னு ஒரு நைட்டாக எப்படி இறந்துருவார் அவர். சுபாஷ் சந்திர போஸ்க்கு என்னாச்சு? ஸோ இதெல்லாம் வந்து ஹீரோஸ், ஹவு ஹீரோஸ் ஆர் ஃபார்ம்டுனாக்கா ஹூஸ் டெத் இஸ் அ மிஸ்ட்ரி, ஹி பிகம்ஸ் அ ஹீரோமாங்க. பட் ஐம் நாட் டிமீனிங் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் ஃபண்டாஸ்டிக் நேஷனல் ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும். பீப்புள் கேன் சே 1000 டிஃப்ரெண்ட் தியரிஸ். ஜப்பான் கூட ஜெர்மனி கூட சேர்ந்தாருன்னெலாம் பேசுவாங்க. ஐ டோன்ட் டூ தட். சுபாஷ் சந்திர போஸ் இஸ் அ நேஷ்னல் ஹீரோ. என்ன சின்ன வயசுலேயே சிவில் சர்வீசஸில் வந்தவர், ரொம்ப சின்ன வயசுலேயே காங்கிரஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷனில் ஜெயித்தவர், இவ்வளோலாம் மதிப்புக்குள்ள ஆளவர். பூனா ஒப்பந்தத்தில் பிரச்சனை, அதுலேருந்து வெளில போனவர், அவர் போய் தனியாக இந்தியன் நேஷனல் ஆர்மி கட்டி அமைச்சார். என்ன திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் அ ரெவல்யூஷனரி. நீ இந்த சிஸ்டமில் எனக்கு இந்த இடத்த கொடுக்கலையா, நான் எனக்கான ஒரு சிஸ்டம், அதில் நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியும், அதே உன்னோட கோல் தான் என்னோட கோலம். ஒரு கான்ஃபெடரேட் மாடல் தான் இல்லையா அது? தட் இஸ் ஹவ் சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டோரி கம்ஸ். சிமிலர்லி இஸ் வேர் அமெரிக்கா லாஸ்ட் இட்ஸ் ஸ்டோரி ஓவர் தி இயர்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மீடியா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட பிரெயின் வாஷிங், ஒரே ஸ்கிரிப்டை ஒரு 50 சேனலில் அப்படியே படிக்கிற மாதிரி இருக்கும். என்ன இது எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியாது, இது யார் சொல்ல சொன்னாங்க தெரியாது. இதை தான் வந்து அந்த நிழல் உலகத்தை தான் வந்து டீப் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. எஸ், ஓகேவா? இந்த டீப் ஸ்டேட்டில் இதை வச்சு நிறைய கான்ஸ்பிரசி தியரி வரும். டாம் கிளான்சி நாவல் படிக்கிற மாதிரியே சொல்கிறீங்க. ஏன்னா அது நிதர்சனத்தில் இப்படி சொல்லாமே, பாப்புலர் கல்ச்சரில் மக்களோட மைண்டில் ஒரு சில விஷயத்தை இறக்கணும்னா அதை மீடியா மூலமாக சொல்லணுங்கிறது ஒரு ஒரு சப்ளிமினல் இன்ஜெக்ஷன், ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி. அது காட்ஃபாதர் படம் அவ்வளோ ஃபேமஸான படம். மாஃபியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு மக்கள் மனதில் பதிய வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் தான் அது பதியும். அதனால் மாஃபியாவே இதுக்கு ஃபன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழ் படத்துக்கும் ஒன்று சொல்லுவாங்க, புரியுதா? ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட். ஸோ இதெல்லாம் என்னென்னா உண்மையாக இருக்கலாம், இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம். தேர் லுக்கிங் ஃப்ரம் தேர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சேயிங் திஸ். ஸோ என்ன கேட்டால் இவ்வளோ நாள் இலைமறைவு கால்மறைவாக இருந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் நடக்குதோன்னு எனக்கு ஒரு அனுமானம் இருக்குது அப்படின்னு மக்கள் நினச்சிருந்தாங்க. பட்டவர்தனமாக பேப்பரில் எடுத்து போட்டுறாங்க. இலான் மஸ்க் அதை பண்ணுறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இப்போ அவரை திட்டிகிட்டு இருக்காங்க. இலான் மஸ்கை, உனக்கு என்ன அக்கறை, ஊரில் யாருக்கும் இல்லாத அக்கறை, சவுத் ஆஃப்ரிக்கன், ஆமாம் நீயே சவுத் ஆஃப்ரிக்கன், நீயே ஆஃப்ரிக்கா நாட்டிலேருந்து வந்தவன். அதுக்கப்புறம் இந்த இப்போ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் வெள்ளை இனத்தவர்களுக்கு எதிராக சட்டம் இயற்றி அவங்களுடைய சொத்துக்களை பிடுங்கிறதுக்கு கருப்பினத்தவர்களுடைய அரசாங்கம் வேலையை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீ வெள்ளை ஆஃப்ரிக்கன், ஒயிட் ஆஃப்ரிக்கன், நீ அதனால் உன்னுடைய ஆளுங்களுக்கு எதுவும் அதை பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நீ ட்ரம்ப் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்னென்னா, நான் உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு சட்டத்திட்டத்தை விதிக்கிறேன்னா தவறான வழியில், அதுவும் தவறு தான். உங்களுக்கு அதிகாரம் வந்ததுக்கு பிறகு அதையே நீங்கள் எனக்கு ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் தவறு தான். ரேசிசம் எவ்வளோ தப்போ ரிவர்ஸ் ரேசிசமும் அதே அளவுக்கான தவறு தான். ஓகேவா? இதை என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ ஓரளவுக்கு சமூகத்தில் அதுக்கான சமாதானம் வரும். அது வரைக்கும் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிச்சுப்பாங்க. தேர் இஸ் நோ அதர் ஸ்டாப்பிங் பாயிண்ட் ஃபார் தம்.
ஸோ கோயிங் பேக் டு த ரைட் ஐசன்ஹவர் திங், மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை பற்றி அவர் சொன்னது தான் இன்றைக்கி ஆசிரியர் மாதிரி கேட்டுட்ருக்கு. அவர் அன்றைக்கி என்ன சொல்லிட்டு போனாரோ, அரசாங்கத்தை விட ஒரு நிழல் அரசாங்கம் பெருசாகும், அது வந்து மிலிட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் உருவாகும். அந்த நாளனுக்கு நம்ம போயிட்டுருக்கோம், அது எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து கண்டறிகிறோமோ, அதை வந்து களையிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொன்னார். டீப் ஸ்டேட்டை பற்றி, மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை பற்றி அவர் சொன்னார். இன்றைக்கி அவர் சொன்னதுடைய முழு உருவத்தை இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை உடைக்கிறதுக்கான வேலையை ட்ரம்ப் கவர்மெண்ட் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஈலான் மஸ்க் வந்து சின்ன பசங்க வச்சு 20-25 வயசு எல்லாருமே 6-7 பசங்க தான். இதில் ரொம்ப காஷ் பட்டேல் இஸ் FBI டைரக்டராக வர போகிறாரு அடுத்தது. ஐ திங்க் கன்ஃபார்ம் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இவங்க துல்சி கபாட் கன்ஃபார்ம் ஆகிருக்காங்க. காஷ் பட்டேல் இஸ் ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த ஹீரோயிக் ஃபிகர்ஸ். ஏன்னா ஓப்பனாக சொன்னார், ஜான் எஃப் கென்னடியோடைய கொலை எதற்காக நடந்து, யாரால் நடந்ததுன்னு கவர்மெண்ட் எழுதின ஃபுல் ரிப்போர்ட்டை படித்தவன் நான். எனக்கு கிளியரன்ஸ் இருக்குது. அந்த கிளியரன்ஸில் நான் வந்து டாசியர் ஒரு 18 பேஜுக்கோ 16 பேஜுக்கோ ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்குது, முழு ஃபைலாக இருக்குது. நான் மொத்தமாக படித்தவன். நான் சொல்கிறேன், அதில் மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜனங்க அதை பார்த்தே ஆகணும். அது ஒரு பெரிய அந்த லொலுசவா சேஷா ஒரு வீடியோ வரும் தெரியுமா, ஐயோ அவர் பயங்கரமாக நினச்சி அப்படி ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, சீன் ஒன்றும் கிடையாது. இஃப் யூ see it, இது ஜனங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். மறைக்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு சில பேருக்கு நெருடலாக இருக்கும், பட் அதெல்லாம் காலம் தாண்டிடுச்சு. 60-65 வருஷம் ஆகுது. இதுக்கு மேலே அதை மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ டீக்ளாசிஃபை பண்ணணும். சுபாஷ் சந்திர போஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேஜ் 50 பேஜ் அவருடைய டிஸப்பியரன்ஸை பற்றின டாக்குமெண்ட் வெளியிட்டாங்க. இட் டிட் நாட் கிரியேட் மச் ஆஃப் அ நேஷ்னல் நியூஸ். ஏன்னா ஒரு சில ஸ்டேட்ஸ், ஒரு சில வரலாறு பார்த்து புரிஞ்சவங்கள தவிர அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினவங்க பெருசாக யாரும் கிடையாது. இட் டிட் நாட் கிரியேட் அ நேஷ்னல் ஸ்டர். அதோட போயிடுச்சது. ஃபுல் டாக்குமெண்ட்டை இன்னும் ரிலீஸ் பண்ணல, டீக்ளாசிஃபை பண்ணல இந்தியன் கவர்மெண்ட். ஸோ டீக்ளாசிஃபிகேஷன் நடந்தாகணும். ஏன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமுக்கும் ஜனங்களுக்கு மைண்டில் வந்து விடை தெரியாத விஷயமா எதெல்லாம் இருக்கோ அதை வந்து தெரியப்படுத்துறதுல ஒரு முனைப்பு இருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. இப்போது ட்ரம்ப் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ தெரியும் யார் காரணம், என்ன காரணம், யாருனால இது நடந்தது அப்படிங்கிற விஷயம் வெளில வரும். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see. எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கொஸ்டின் இருக்குது. இது செரண்டிபிட்டஸாக நடக்குதா இல்லை இஸ் இட் சம்திங் பிளான்ட்? நீங்கள் யூசி கேஷ் பட்டேல், இந்த பக்கம் வேன்ஸ், துல்சி கபாட், சம்திங் டு டூ வித் ஹிந்துவிசம், லைக் அவங்க ஹிந்துஸ் ஆர் பீங் வெரி ஃபேவர்டா இதில்? How is that? I know, like நீங்க Indians as I a said whole, that நான் ஒரு Facebook போஸ்ட்ல நான் போட்டேன். Facebook போஸ்ட்லயே போட்டேன். லாஸ்ட் டைமும் நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு மாதிரியான ஒரு குட்வில் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இந்தியன்ஸ் மேல இருக்கு ட்ரம்ப் கவர்மெண்ட்ல. இது இந்த ஆர்க் ஒரு தெரிஞ்ச ஹிந்து சர்க்கிள் இல்லை ஆல்ரெடி நோன் ஹிந்து ஃபேஸஸ் அமாங் பீப்புள் வந்து பிரதானப்படுத்தப்படுறாங்களா? இது பதில் நான் எப்படி சொல்கிறேன், ஜெய் பட்டாச்சாரியா அவர் இன்னைக்கு சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, அன்றைக்கி கோவிட் டைமில் இந்த மாஸ்க் போடுற இந்த மேண்டேட்லாம் வந்து பிரயோஜனப்படாது, இது சரி கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் சொன்னார். அவர் குரல் அன்றைக்கி எடுப்படல, அவர் வந்து பேசுறதை அழுத்திட்டாங்க. என்ன ஹீஸ் his voice was identified by Trump. Okay அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார். ஸோ ட்ரம்ப் ஹேட் நோட் ஆஃப் இட். டெமோக்ராட் பார்ட்டியில் இருந்துக்கிட்டே பெர்னி சாண்டர்ஸ்க்கு நடக்கிறது அநியாயம், பெர்னி சாண்டர்ஸ் தான் வந்து தகுதியானவர், ஜனங்களுடைய இது வந்து ஆதர்சம் வந்து பெர்னி சாண்டர்ஸ் தான், ஒரு பாப்புலிஸ்ட் தான் எப்போவுமே வந்து லீட் பண்ணுவாங்க போல. நீங்கள் உள்ளடி வேலை பண்ணி அவருடைய கேண்டிடேட்ஸை காலி பண்ணுறீங்க. அவர் தான் வேட்பாளர் ஆக வேண்டியது. ஹில்லரி கிளின்டனுக்கு எதிராகவும் அவர் தான், பைடனுக்கு எதிராகவும் அவர் தான் வேட்பாளர் ஆயிருக்காரு, மூன்றாவது அணி இல்லையா? ஆமாம். ஆனால் அவரை எப்படி நீங்கள் தோக்கடிச்சிங்கன்றத நான் கண்கூடா உள்ளேருந்து பார்த்துருக்கேன். டெமோக்ராட் பார்ட்டியோடைய நேஷனல் கமிட்டி டிஎன்சி இருக்கு இல்லையா, டிஎன்சியோட வைஸ் சேர்மன் யார், இன்னைக்கு எதிர்கட்சியில் போயிருந்து டிஎன்ஐ நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டராக இருக்கிற இதே துல்சி கபாட் அவங்க 2020 கேம்பெயின் கேண்டிடேட் இல்லை, அவங்களும் சொன்னாங்க. அவங்களுக்கு எதிர்கட்சியோட உள் விவகாரம் மொத்தம் தெரியும். It just so happens that she is a Hindu American. Okay, I'll go to the third one. JD Vance தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக போவாரா, அவர் ஒய்ஃப் உஷா வேன்ஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ராமினன்ஸ் இருக்குமான்றதெல்லாம் ஜூலை மாதம் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது, ஜூன் ஜூலை வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கமலா அண்ட் வேன்ஸ், கமலா வெர்சஸ் உஷா, அந்த ஒரு அது நம்ம ஆளுங்க அடையாருக்கும் பெசன் நகருக்கும் போட்டி நானுங்க, என்ன மயிலாப்பூர் வெர்சஸ் ட்ரிப்ளிகேன் அந்த மாதிரி
உஷா வென்ஸோடைய தாத்தா வந்து அடையாறு, இவங்களோட தாத்தா பெசன் நகர். ஆந்திரா. ஆமாம், அவங்க ஆந்திரா, பட் ஆனால் செட்டில் இன் ஓகே. தமிழ்நாடு. சென்னை ஓகே. தான் அவங்க ஓகே. தாத்தா வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஐ திங்க் வாஸ் சம் ப்ரொஃபஸர் ஆர் ப்ரொஃபசர். சம்திங். அவர் வந்து இஸ் கிராஜுவேட் ஃப்ரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அவர் வீடு அடையாறு. ஸோ உஷா வென்ஸ் அடையாறு, கமலா ஹாரிஸ் பெசன் நகர். பெசன் நகருக்கும் அடையாருக்கும் போட்டி நானுங்க. என் மேலே என்ன கிளம்ப என்ன வேணால் சொல்லுவானுங்க. அதிலெல்லாம் நம்ம ஒன்றும் ஒப்பீனியன் சொல்ல முடியாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து அமெரிக்கன் டாமினன்ஸ் இருக்கான்னா, தே ஆர் ரெக்கக்னைசிங் தட் இவங்களுக்கெல்லாம் வந்து கேப்பபிலிட்டி இருக்குது, ஓகே. அதனால் கொடுக்குறோன்னு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஃபார் I'll ஹிந்துஸ். give you I'll give you a subtle message on this. ஏன் இது ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா, முந்தி எப்போதும் இல்லாத அளவு துளசி ஷீ இஸ் நாட் அன் இந்தியன் ஆரிஜின், ஷீ இஸ் அன் ஹிந்து. ஷீஸ் அன் இஸ்கான் ஹிந்து. கௌடினிய வைஷ்ணவன்னு சொல்லிட்டு இஸ்கான் ஃபாலோ பண்ணுற அந்த செக்டை சேர்ந்தவங்க அவங்க. அண்ட் தென் ஒரு பக்கம் உஷா வேன்ஸ், இன்னொரு பக்கம் காஷ் பட்டேல், அண்ட் தென் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கேம்பிங் அப்போ விவேக் ராமசாமி. ஸோ இந்த பிரதானப்படுத்துதல் எப்படி நடந்தது? இல்லை அவங்க தேவர் புட் இந்த ஃபோர் ஃப்ரண்ட். அவங்க தன்னைத்தானே முன்னெடுத்துட்டு வந்தாங்க. அவங்க சொல்கிறதும் அவங்க பேசுகிறதும் பாப்புலிஸ்ட் ஐடியாஸ். காஷ் பட்டேல் வந்து இஃப் யூ see it, ஃபஸ்ட்டு ஜான்வரி 6 ட்ரம்ப்னால அந்த அட்டாக் நடக்கலை. ட்ரம்ப் வந்து 20,000 நேஷ்னல் ட்ரூப்பை கூப்பிட்டாரு, நேஷ்னல் கார்டை கூப்பிட்டாரு. அதை நான்சி பெலோசி தான் பிளாக் பண்ணாங்க. அவங்க பிளாக் பண்ணதுனால தான் ஜனங்க ஓவர்வெல்ம் பண்ணி கேபிட்டல் அட்டாக் ஆகப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னது காஷ் பட்டேல் தான். ஓகேவா? இது எவனோ தைரியமாக வெளில போய் சொல்ல மாட்டான். ஏன்னா கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்கணும்னாக்கா இந்த பக்கமும் ஒத்து ஊதணும், அந்த பக்கமும் ஒத்து ஊதணும் தான் இருப்பாங்க. தைரியமாக வந்து சொன்னாப்புல, ஆமாம் நான் அவரோட கேபினெட்டில் தான் இருந்தார். he was the deputy chair for the defense department. some பொசிஷன், ஒரு செகண்ட் லெவல் பொசிஷனில் தான் காஷ் பட்டேல் இருந்தது. பட் காஷ் பட்டேல் ரோஸ் டு ப்ராமினன்ஸ் பை சேயிங் த ட்ரூத். அன்றைக்கி நான் அவருடைய ஒப்பீனியனோ இல்லாட்டி அவருடைய அபிப்பிராயமாக சொல்ல, ஃபேக்டை சொன்னார். கேட்ட ட்ரூப்பை நேஷ்னல் கார்டை கூட்டம் அதிகமாகுது, நேஷ்னல் கார்டை கூப்பிட்டுனாரு. நேஷ்னல் கார்டை பிளாக் பண்ணாங்க. நேஷ்னல் கார்டை ஏன் பிளாக் பண்ணோம்? 20,000 பேர் வந்து கார்டுக்கு நிற்கிறதுக்கு தயாராக இருக்கவங்கள ஏன் பிளாக் பண்ணோம்? ஸோ அங்கே தான் கலவரம் ஆகணும்னு எதிர்பார்த்தாங்க, அது ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் வந்து காஷ் பட்டேல் ஓப்பனாக சொன்னது. ஸோ இது காஷ் பட்டேல் கொடுத்த ப்ராமினன்ஸு. துளசி கபாட்க்கு ஒரு ப்ராமினன்ஸ் வந்தது பை ஸ்பீக்கிங் அகெயின்ஸ்ட் த டெமோக்ராட் பார்ட்டி ஊழலோட பொருளி போயிருக்கு. கமலா ஹாரிஸ் தகுதியே கிடையாது. என்ன அந்தம்மா வந்து அதிபருக்கு நிற்கும் போது 30 செகண்டில் அந்தம்மாவுடைய கெரியரே முடிச்சு விட்டுருச்சு துளசி கபாட். திடீர்னு என்ன பண்ணாங்க, அவர் அந்தம்மா திரும்ப கூப்பிட்டு துணை அதிபராக்குனார். நமக்கெல்லாம் வந்து இந்த ஐடென்டிட்டிக்குள்ளே வந்து போய் மாற்றுறதுல நானே ஒரு 4 வருஷம் அதை பண்ணால்தான் ஐ ரியலைஸ் தட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். இது ஹிந்து அமெரிக்கனாக கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 4,000 பொசிஷன்ஸ் கிட்ட இருக்குது. ஒரு அதிபர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் 4,000 பதவிகளுக்கு ஆளுங்களை நியமிக்க முடியும் ஃபெடரல் கவர்மெண்ட்டில் அமெரிக்காவில். நீங்கள் பார்க்குற 4 பேரும் ஏன் ப்ராமினெண்ட்டாக தெரியுறாங்கன்னா அவங்க ப்ராமினெண்டான பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ப்ராமினென்ட் பொசிஷன்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. அட்வைசரி போர்ட்லேயோ இல்லாட்டி ஒரு கமிஷனில் ஒரு மெம்பராகவோ நிறைய பேர் அப்பாயிண்ட் ஆகப்படுவாங்க. ஏன்னா அதில் அந்த மாதிரி யார் அப்பாயிண்ட் பண்ணிக்காங்கன்னு தெரியாது. இவங்களுக்கு வந்திருக்க ப்ராமினன்ஸ்க்கான காரணம் இது இவங்களே இவங்களோட சர்வீஸ்லேருந்து காட்டிட்டு வெளிப்படைத்தன்மையாக இவங்க பேசுனதுலாம் தான் தட் மஸ்ட் ஹவ் இம்ப்ரெஸ்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப். அவங்க ஒரு பெரிய ஹிந்து இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் இருக்க மாதிரி நான் நினைக்கல. நான் பார்த்த வரையிலுமே இருக்குது. நம்மளுக்கு மேலே வந்து ஒரு மரியாதை உண்டு. தீஸ் பீப்புள் டு நாட் கெட் இன்வால்வ் இன் எனி crime. Indians largely. I don't want to call all Indians as Hindus. That will again become another controversy. Correct. So there's a lot of non-Hindus also who are part of the Indian American diaspora. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ப்ராமினன்ஸ்க்கான வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கான பதவி அவங்கள வந்து இன்னைக்கு அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். என்ன பட் 4,000 பொசிஷனில் பாதிக்கு பாதி நம்ம எடுத்துட்டா தான் வந்து நம்மளுக்கு ப்ராமினன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது வரைக்கும் நான் சொல்ல முடியாது. இன்றைக்கே துளசி கபாட் வந்து என்னென்னோ சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் சே தட் ஒரு ஹிந்து லாவி தான் அவங்கள வளர்த்து விட்டுது அது இதெல்லாம் பேசினாங்க. பட் ஒய் ஷுட் இட் பி லைக் அந்தமா அவங்களோட தகுதி அங்கே அதெல்லாம் ஒரு காரணமாக பார்த்து ட்ரம்ப் வில் நாட் அப்பாயிண்டர். அவங்களுக்கு தகுதி இருக்கா? ஷீ இஸ் அ வெட்ரன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமெம்பர் ஷீ இஸ் அ வார் வெட்ரன். ஷீ ஹஸ் சர்வ்ட் இன் தி ஈராக் வார். அந்த மாதிரி ஈராக் வாரில் வேலை பண்ணியிருக்காங்க.
கிட்டத்தட்ட 8 வருஷமோ 10 வருஷமோ வந்து எம்பியாக இருந்திருக்காங்க. யங் ஈவன். ஆமாம், ரொம்ப சின்ன வயசுல இருந்தே என்ன. அண்ட் அவங்கள வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான பொசிஷனுக்கு அப்பாயின்ட் பண்ணப்போ நேர்மையாகவும் நடந்திருக்காங்க. ஒரு டெமோக்ராட் பார்ட்டியோடைய நேஷ்னல் கமிட்டியோட துணைத் தலைவர் அந்த அம்மா. ஓகே. அந்த அம்மா நான் 40s இருக்கும்போதே அந்த அம்மாவுக்கு அந்த பொசிஷன்லாம் வந்திருக்கு. ஸோ நேர்த்தியாக ஒரு அந்த மாதிரியான ஒரு ரோலில் ப்ளே பண்ணதுக்கு தகுதி இல்லைன்னா ஏன் வந்து ட்ரம்ப்பை தூக்கி நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தூக்கி கொடுக்கணும் ஓகே. இல்லையா? அவங்களும் தகுதிப்படுத்திட்டாங்க. அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஐ டோன்ட் திங்க் வேறு எதுவும் ஒரு காரணம் எனக்கு தெரியல. ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஐடியாலஜி படி இப்போது அமெரிக்கன் கவர்மெண்ட் இயங்க ஆரம்பிச்சிருச்சோ? அமெரிக்காவே இஸ் ஆல்வேஸ் a capital country. No, I get it. I get it. நான் என்ன கேட்குறேன்னா, பொலிட்டீஷியன்ஸ் ஹேவிங் த விப் டு டிசைட் அப்படின்றது மாதிரி இப்போ பிஸ்னஸ்மேன் ஹேவிங் த விப் அந்த ஆஸ்பெக்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சா எல்லாமே? ஃபைண்டிங் த கரெக்ட் பர்சன், கேஆர்ஏ எங்கே இருக்குது, என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆடிட் பண்ணுறோம். இட் ஹாஸ் நெவர் ஹேப்பன் பிஃபோர் இல்லையா? நான் வந்து பழசு யூஸ்வலாக ப்ரைபரி இருந்ததா, கரப்ஷன் இருந்ததா இருக்கும். பட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் லெவல் இல்லை ஒரு ஃப்ரேம் ஒர்க் லெவல் சேஞ்சஸ் இன்ஸ்டிகேட் பண்ணுற ஒரு ரிஜைம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கா? அதுக்கான சமயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெரி சிம்பிள், 2 ட்ரில்லியன் டெஃபிசிட் இருக்குது பட்ஜெட்லன்றாங்க. 2 ட்ரில்லியன் 1 ட்ரில்லியன் டெஃபிசிட் இருக்குது பட்ஜெட்லன்றாங்க. எங்கே தான் போகுதுன்னு தெரியணும்ல. பானை ஓட்டையாக இருக்குது, ஒரு ஓட்டையிலேருந்து தண்ணி வெளியேறுதா இல்லை 2 ஓட்டையிலேருந்து வெளியேறுதா, மொத்தமே கீழே பேஸே காணாமல் போயிருக்கான்னு தெரியணும். ஸோ இப்போ தான் வந்து கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை போடணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஆமாம், டோஜோ. அண்ட் டோஜோ வந்து நிரந்தரமானது கிடையாது. அதுக்கும் டேட் செட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 4, 2026 அமெரிக்காவுடைய 250வது சுதந்திர தினத்தோடைய அன்னைக்கு இந்த டோஜ்ன்றதை கலைக்கப்பட்டுரும். ஓகே. அந்த டேட் சொல்லி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது நிரந்தரமாக உட்காந்து டெய்லியும் புரட்சி பண்ணிருக்கிறது, காலைல அவன் இவ்வளோ திருடினான், சாயந்தரம் இவன் இவ்வளோ திருடினான்றது ரிலீஸ் பண்ணியிருக்கிறது டோஜோட வேலை கிடையாது. பட் எங்கே தான் லீக் இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த லீக்கை கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாற்றினா கரெக்டாக இருக்கும்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த டோஜ் வச்சுருக்காங்க. ஸோ இஃப் யூ see from that standpoint, கவர்மெண்ட் எஃபிஷியன்சி வந்து கவர்மெண்டல் எஃபிஷியன்சி வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிவகை டோஜ் வந்து இஸ் ஜஸ்ட் அ ஃபெசிலிட்டேட்டர். ஓகே. இட்ஸ் அன் எனேபிளர். ஓகே. இட் இஸ் நாட் கோயிங் டு டூ தட். இட்ஸ் நாட் அன் என்ஃபோர்ஸர். இட்ஸ் நாட் அன் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச். ஓகே. அவங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷனை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குறாங்க, பிரசிடென்ட் தான் சைன் பண்ணுறாரு. யூஎஸ்ஏடுக்கு காசு கொடுக்கூடாது, மொத்தத்தையும் ஃப்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறது ஈலான் மஸ்க் கிடையாது. ஈலான் மஸ்க்கு எந்த பவருமே கிடையாது. You can only make recommendations. That Trump is signing. So that is the way Doge is functioning. Billionaires take over of America, கிடையவே கிடையாது. It's not going to happen. எல்லாமே கேட்க நல்லா இருக்குது. பட் ஒரு லாஸ்ட் 15 டேஸ் 10-15 டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த இண்டியன்ஸ் ஆர் ப்ரிஃபர்டு இது எல்லாமே வந்து ஒரு பிஆர் ஆங்கிள்லையோ இல்லை ஒரு எனக்கு நல்லா இருக்குது கேட்க அப்படின்ற ஆங்கிள்லையோ எனக்கு நல்லா இருக்குது. பட் வென் ஐ சி ஃபெல்லோ இண்டியன்ஸ் வந்து ஷேக்கிள்டு செயின் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 40 hours வந்து டாய்லெட் அக்சஸ் இல்லாமல் அனுப்பி வைக்கப்பட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு நியூஸும் கேட்கும் பொழுது யூஆர் அட் அ ஃபிக்ஸ் இல்லையா? எனக்கு உண்மையிலே வந்து இந்தியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஃபேவரபிளான கவர்மெண்ட் அமைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே வந்து கொலம்பியாவில் அனுப்பின அடுத்த சமயமே வந்து இந்த மாதிரி இந்தியன்ஸும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்கன்றது வந்து இந்தியன்ஸ் எந்த மாதிரி ரிசீவ் பண்ணுறாங்கன்றதுல ஒரு டிலமா இருக்கும் இல்லையா? How should a layman அல்ல how should a commoner decide எந்த மாதிரியான வரவேற்பு இருக்குன்ற கேள்விக்கு அவங்களுக்கான பதில் என்ன? I'll try to not give you a diplomatic answer for this. நான் டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். I'll get into specifics. எங்கேயுமே போர் சூழல்லையுமே சரி, பெண்கள் குழந்தைகள் மேலே எந்த தாக்குதலும் இருக்கக்கூடாது. ஐ அக்ரி வித் தட். அதே மாதிரி இந்த மாதிரி டிபோர்டேஷன் பண்ணப்படுறவங்களில் பெண்களோ குழந்தைகளோ இருந்தால் they have to be treated separate, and I won't say special, but they have to be given a separate treatment. Fair way they have to be treated. I agree. I'll ask you, நீங்கள் இந்த கேள்வி கேட்டது நான் ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேட்குறேன். நம்ம ஒரு நைட்டு நம்ம எங்கேயா மெயின் ரோட்டில் யாரோ தண்ணி அடிச்சு பைக் ஓட்டு போகிறாங்க, போலீஸ் என்ன பண்ணுவாங்க? சீஸ் பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க, சீஸ் பண்ணுவாங்க, பிரெத் அனலைசர் போட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்கள வண்டி ஓட்ட விடாமல் உட்கார வச்சுருப்பாங்க. கரெக்டாக டீடைன் பண்ணுவாங்க. இது இந்தியன் ஸ்டைல். அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். யாராவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாம். பை தி வே அமெரிக்காவில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாம். ஓகே, லெவல் இருக்குது.
5% or 0.05 blood alcohol level. ஓகே, அது தாண்டி போய் அது பிரெத் அனலைசரில் காட்டி அவங்க கொடுக்குற டெஸ்ட்டுக்கு நம்ம சரியாக ஈடு கொடுத்து பண்ணலை அப்படின்னா முதல் வேலையாக பின்னாடி கையை போட்டு விலங்கு மாட்டுவாங்க. ஃபஸ்ட்டு ஹேண்ட் கஃப் பண்ணுவாங்க. ஓகேவா? தே வில் டேக் யூ இன்டு கஸ்டடி. உங்களை சாதாரணமாக சரி தள்ளாடுறாரு அப்படின்ட்டு தனியாக கூப்பிட்டு போக மாட்டாங்க. கஃப் பண்ணி தான் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போவாங்க. இது வந்து அமெரிக்காவோட ரூல். எனி வயலேஷன் இஃப் தேர் டேக்கிங் இன்டு கஸ்டடி கையில் விலங்க மாட்டுவாங்க. ஃபோட்டோ எடுத்து மக் ஷாட் போட்டுருவாங்க. பில் கேட்ஸ்க்கு ஒரு மக் ஷாட் இருக்குது. சரியா? பில் கேட்ஸ் டிராஃபிக் வயலேஷன் பண்ணி ஒரு மக் ஷாட் இருக்குது. ராபர்ட் டவுனிக்கு இருக்குது. என்ன ட்ரம்ப்புக்கே இருக்குது மக் ஷாட். இன்றைக்கி ட்ரம்ப்புக்கே இருக்குது மக் ஷாட் எடுத்துருக்காங்க. போலீஸோடைய அரெஸ்ட்டில் வந்து அவர் ஃபோட்டோ பிடிப்பாங்க. அதை பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு கிடைச்ச ஒரே ஒரு இது என்னென்னா ஒரு கை வழங்க மாட்டல. ஏன்னா ஒரு முன்னாள் அதிபர்ன்றதுக்காக அவர் மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவர் தண்டனை இருக்குது. ஜெயிலில் வந்து ஆஜராகணும், கையெழுத்து போடணும்னு சொன்னப்போ ஒரு பேஜ் ஆஜரானார். ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. க்ரைமை அமெரிக்கா அப்படி தான் டீல் பண்ணுது. ஓகே, அது அந்த ஊருடைய சட்டத்திட்டம். ஒரு நாட்டில் லீகலாக போய் இறங்கி தங்க வேண்டிய நாளை தாண்டி அதிகமாக தங்கிறது இல்லீகலாக பார்க்குறாங்க. வெறும் பேப்பர் இல்லாமல் உள்ளே வர்றதையும் இல்லீகலாக பார்க்குறாங்க. இது எல்லாமே இல்லீகாலிட்டிஸை சேர்ந்தது. அண்ட் பை லா அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. நான் இன்னொன்று கேட்குறேன். ஸோ பெண்களுக்கு குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட் இருக்கணுன்றது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐ எக்ஸ்பிரஸ் தட். ஆண்களில் கேட்போம். எல்லாருமே வந்து அமெரிக்கா வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்பி போகிறவங்களா இருப்பாங்க. அதில் ஒரு சில பேர் கிரிமினல்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃப்ளைட்டில் இந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு வரும்போது அவங்கள வந்து ஃப்ரீயாக பண்ணியே கூப்பிட்டு வராங்கன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு ப்ரால் சண்டை கிண்டை ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பழி யார் மேலே வரும்? என்ன, யார் இன்ஜர் ஆகிறாங்க, யார் கொல்லப்படுறாங்க, இது வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு எந்த தொந்தரவும் வேணாம், கையை காலம் மாட்டி விட்டுரு. அவன் ஓடவும் மாட்டான், அடிதடிக்கு இறங்கவும் மாட்டான், கூப்பிட்டு போய் எங்கள் ஊரில் இறக்கி விட்டு வந்துடுவோம். வண்டி சத்தம் நம்புது அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்க்குறதா நான் பார்க்குறேன். ஹியூமனிடேரியன் பேசிஸில் ரொம்ப வந்து இல்லீகலாக தெரியும். அது இப்போ பண்ணது சரியில்லைன்ற மாதிரி தெரியும். ஆனால் இந்த நாள் வரையிலும் டீபோர்டேஷன்ஸ்ன்றது இந்த மாடலில் தான் நடக்குது. ஓகே, ஏன்னா கிரிமினல் யார், நிஜமாகவே கெரியருக்காக அமெரிக்காவுக்கு வந்தவங்க யாருன்றது டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ இப்படி தான் எல்லா டிபோர்டேஷன்ஸும் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய ஒரு விஷயம். இதை வந்து டாக்டர் ஜெய்சங்கர் கிட்ட கேட்கும்போது ஜெய்சங்கரே சொல்லார். இப்போ இந்த 140 பேர் பற்றி சொல்கிறேன். போன வருஷம் 2500 பேர் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 2000 பேர் வந்தாங்க. எல்லாரையும் திருப்பி அனுப்பப்பட்டதெல்லாம் இதே மாடலில் தான். அன்றைக்கி அது நியூஸ் ஆகலை, இன்றைக்கி அது நியூஸ் ஆகிருக்குன்றார். அவ்வளோ. ஓகே, அவங்களோட லா அது. அவங்க வந்து ஒருத்தர் கிரிமினலாக பார்த்தா அவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணுன்றது அவங்க ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அதன்படி தான் அவங்க எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஒப்படைக்கிறாங்க நம்மக்கிட்ட. அதில் நம்ம கம்மி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம ஆளுங்க போனது இல்லீகல் தப்பு, அது நம்ம பேரில் இருந்து. ஸோ அதை நம்ம வந்து அவங்கள வந்து வாபஸ் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ தேர் ends the matter. எனக்கு தெரியும். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a deeper topic to go. தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ் இந்த எபிசோடில் நிறையா ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டோரி மாதிரி வினோதமாக தெரிந்தாலும் ஒரு டீப் ஸ்டேட் எப்படி இயங்கும், அட்மிட்டிங் நாங்களே ஒரு டீப் ஸ்டேட்டில் எந்தெந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் இருந்ததுன்னு யூஎஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான இது வரைக்கும் டச் பண்ணாத நிறைய டாபிக்ஸ் டச் பண்ணியிருக்கீங்க. எட் another எபிசோட் we will dive into more interesting topics. Hope to see you soon, Karthik. தேங்க்யூ. அமெரிக்காவும் எல்லா அங்கே இருக்கிற 33-34 கோடி பேரும் இங்கே இருக்கிற மாதிரி சாமானிய மக்கள் தான். அமெரிக்க அரசாங்கம்ன்ற பேரில் அமெரிக்க இராணுவம் நடத்துகிற விஷயங்களோ, ஒரு கண்ணுக்கு தெரியாத சில நிழலுலக நபர்கள் செய்கிற விஷயங்களோ அந்த நாட்டோட பழியாக மாறக்கூடாதுன்றது என்னோடய எண்ணம். அதை சொல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அன்றைக்கி ஐசனோவர் சொன்னது இன்னி வரைக்கும் உண்மையாக இருக்குது. மிலிட்ரியோடைய சார்ந்த இராணுவம் சார்ந்த இண்டஸ்ட்ரி வந்து பெருசாச்சுன்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விடவுமே அது வந்து பெரிய வியாபிச்சு பவர்ஃபுல் ஆகிடும் அப்படின்னு அவர் அன்றைக்கி சொன்னார். அதனுடைய ஒவ்வொரு மூலக்கூறும் இன்றைக்கி வந்து வெளியே உண்மையாக தெரியும் போது ஐ திங்க் ட்ரம்ப்போடைய கவர்மெண்ட் சரியான திசையை நோக்கி தான் போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ கார்த்திக். தேங்க்யூ.